பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கிவிடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மழைக்காலம் துவங்கிவிட்டது. கடந்த சில தினங்களில் தமிழகத்தில் பெய்த மழை என்பது பல பகுதிகளிலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. சில இடங்களில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் உயிரிழந்த சம்பவங்களும் பரவலாக நடந்திருக்கின்றன. மக்கள் தங்கள் வீடுகளை, இருப்பிடங்களை இழக்கிற சம்பவங்கள் பல ஊர்களில் நடந்திருக்கின்றன. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் புயல் கரையை கடந்த தினத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்பட்டன. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு அதிகமான அளவில் உள்ள ஒரு மழைப்பொழிவு என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அந்த மாவட்டம் ஏற்கனவே கடலூர் தானே புயலில் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போதும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அந்த பகுதி மக்கள் அடைந்திருக்கிறார்கள். அப்பொழுது சென்னையில் கூட தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்டோம். குறிப்பாக தீபாவளி சமயத்தில் எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மழைப்பொழிவு இங்கு இருந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் சென்னையினுடைய வாழ்க்கை என்பது தமிழகத்தினுடைய பிற பகுதிகளைப் போலவே எங்கெல்லாம் பெரிய அளவிற்கு மழைப்பொழிவு இருந்ததோ அங்கெல்லாம் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு வாழ்க்கையை சந்தித்ததை நாம் பார்த்தோம். சென்னையும் அதற்கு விதிவிலக்கல்ல. குறிப்பாக சென்னை நகரத்தில் மற்ற பகுதிகளோடு ஒப்பிட்டால் அந்த அளவிற்கு இன்னும் பெரிய அளவிற்கு மழைப்பொழிவு இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த சிறிய மழைக்கே சென்னை நகரம் தத்தளிக்க ஆரம்பித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே மழைக்காலம் துவங்கிய போதே கடந்த சில நாட்களாக டெங்கு காய்ச்சல் பற்றிய செய்திகள் பரவலாக அடிபட்டு வந்தன. குறிப்பாக டெங்கு காய்ச்சல் என்பது அது ஒரு ஆட்கொல்லி நோயாக இருக்கிற காரணத்தினால் மக்களிடம் அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பதட்டம் உருவாகி இருப்பதை பார்க்க முடிந்தது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்தன. அதைத் தொடர்ந்து அந்த செய்திகள் மறைக்கப்படுகிற ஒரு விஷயமும், அதாவது அந்த புள்ளி விவரங்கள் மறைக்கப்படுகிற ஒரு விஷயமும், தனியார் மருத்துவமனைகள் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக சுகாதாரத்துறைக்கு அனுப்புகிற செய்திகள் எல்லாம் அளிக்கப்படுகிற செய்திகளும் கூட பத்திரிகைகளில் வந்தன. இது உண்மையில் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. டெங்கு காய்ச்சலை விட ஒரு ஆபத்தான விஷயம் அந்த தகவலை மறைக்க முயற்சிப்பதாகும். ஏனென்றால் ஒரு நோயினுடைய பரிமாணம், ஒரு நோயினுடைய ஒரு தன்மை எத்தகையதாக இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அரசு அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க முடியும். அதே சமயத்தில் பொதுமக்களும் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அடைய முடியும். மாறாக இங்கு டெங்கு காய்ச்சலே இல்லை அல்லது மிக அரிதாக இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து சாதித்து கொண்டிருந்தால் அது உண்மையில் ஒரு நோயினுடைய தாக்கம் பற்றி மக்களுக்கு தெரிய வராமல் போய்விடும். அது விரைந்து செயல்பட வேண்டிய சுகாதார அமைப்புகளும் மெத்தனம் காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அரசு எல்லாவற்றையுமே தனக்கு இதனால் அரசியல் ரீதியாக லாபமா நஷ்டமா என்று மக்களுடைய உயிரை வைத்து கொண்டு விளையாடுகிற ஒரு விஷயத்தை தான் இதிலும் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த டெங்கு காய்ச்சல் மட்டுமல்ல, இந்த மழைப்பொழிவினால் சென்னை நகரம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகளை அடைந்திருப்பதை நாம் கண்டோம். அது குறிப்பாக கழிவுநீர் வெளியேற முடியாமல், மழைத்தண்ணீர் வெளியேற முடியாமல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அடைப்புகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. சாலைகள் எல்லாம் வெள்ளக்காடாக மிதந்து கொண்டிருந்தன. குண்டும் குழியுமான சாலைகளில் தண்ணீர் நிரம்பி எது தரை, எது நீர் நிரம்பிய இடம், எது பள்ளம் என்று தெரியாத அளவிற்கு வாகன ஓட்டிகளும் சாலைகளில் நடப்பவர்களும் பெரிய அளவிற்கு தட்டுத்தடுமாறுகிற அல்லது விபத்துகளில் சிக்கிக்கொள்கிற ஒரு அவலக்காட்சியை பார்த்தோம். எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியான மின்தடைகள், குறிப்பாக ஒரு சிறு மலைக்கு கூட சென்னை நகரத்தில் மின்தடைகள் ஏற்படுவது என்பது வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. அந்த அளவிற்கு மின்சார கேபிள்கள் என்பது பழுதடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நீர் வெளியேற முடியாமல் வீடுகளுக்குள் நீர் போவது என்பது பல இடங்களில், குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் முன்பே பல மாதங்களுக்கு முன்பே ஊடகங்களும் சமூகவியலாளர்களும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து எச்சரித்து வந்தன. மழைக்காலத்தை முன்னிட்டு பெரிய அளவிற்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அடிப்படை கட்டுமானங்களை மேம்படுத்த வேண்டும். கழிவு நீர்கள், மழை தண்ணீர் வெளியேறுவதற்கான அந்த வழிமுறைகளை செப்பனிட வேண்டும், மேம்படுத்த வேண்டும். கழிவுநீர் செல்வதற்கான அல்லது மழைநீர் செல்வதற்கான தடைகளை அகற்ற வேண்டும் என்று பல்வேறு விதமான யோசனைகள் சொல்லப்பட்டு வந்தன. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்று கேட்டால், இது போன்ற விஷயங்களுக்காக மாநகராட்சி கூட்ட வேண்டிய ஒரு வழக்கமான கலந்தாய்வு கூட்டங்கள் எதுவும் கூட்டப்படவில்லை என்று செய்திகள் வருகின்றன. பல்வேறு துறையினரிடமிருந்து ஆலோசனைகளை பெறக்கூடிய அந்த கூட்டங்கள் நடைபெறுவதில்லை முறையாக என்கிற ஒரு செய்தியும் கூட வருகிறது.
அப்படி இருக்கிற போது திடீரென ஒரு சிறிய மலைக்கே இந்த நகரம் இவ்வளவு தூரம் ஸ்தம்பித்து போகும் என்று சொன்னால் ஒரு பெரிய மலைக்கு இந்த நகரம் என்னவாகும் என்று நினைக்க முடியவில்லை. குறிப்பாக மும்பை, டெல்லி போன்ற நகரங்களில் பெய்யக்கூடிய பெரிய அளவிற்கான மழைப்பொழிவு சென்னையில் இருந்தால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைத்து பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய அடிப்படை கட்டுமான வசதிகள் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றன. குப்பைகள் அடித்து கொண்டிருப்பது, பிளாஸ்டிக் கழிவுகள் அடித்து கொண்டிருப்பது போன்ற விஷயங்களினாலும் ஆக்கிரமிப்புகளினாலும் தண்ணீர் செல்லக்கூடிய பாதைகள் அனைத்தும் சிதைவுற்றிருக்கின்றன, முடக்கப்பட்டிருக்கின்றன. புதிய புதிய கட்டுமானங்களை உருவாக்குவது, பல்வேறு விதமான ஒரு தேவைகளுக்காக சாலைகளை தோண்டுவது, இப்படி பல்வேறு ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளாத விஷயங்களின் காரணமாக இயற்கையினுடைய நீரோட்டமோ அல்லது கழிவுநீர் வாய்க்கால்களோ முறையாக அவை வெளிப்பட முடியாத ஒரு அவலமான ஒரு சூழல் இங்கு இருந்து கொண்டிருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் மாநகராட்சி இதை பற்றி எந்த விதமான கவலையும் மற்றதாக இருந்தது என்பதைத்தான் இந்த மழைக்காலத்தில் பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் நீங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பல பகுதிகளிலும் மக்களுடைய வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கக்கூடிய, மக்கள் பேரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த இடங்களுக்கு சென்ற அமைச்சர்கள் பார்வையிடவில்லை, அதிகாரிகள் விரைந்து செயல்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது உண்மையிலேயே இங்கு ஒரு அரசு என்ற ஒன்று இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இது உண்மையில் இத்தனைக்கும் இது ஒரு பெரிய பேரிடர் காலம் என்று கூட சொல்ல முடியாது. ஒரு சாதாரண ஒரு பருவமழை பொழிவையே ஒரு பேரிடர் காலத்தினுடைய விளைவுகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்தால் என்னவாகும் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நாம் நம்முடைய அடிப்படை கட்டுமானங்களை முற்றாக சிதைவடைய செய்ததனுடைய ஒரு விளைவுகளை இன்றைக்கு நாம் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமாக இந்த மழைக்காலம் என்பது மக்களுடைய தண்டனை காலமாக மாறியிருக்கிறது. தண்ணீர் தேங்குவதால், சாக்கடை நீர்கள் தண்ணீரோடு சேர்ந்து கலப்பதால், சாக்கடை நீரும் மழை தண்ணீரும் சேர்ந்து வீட்டிற்குள் வருவதால் மிகப்பெரிய அளவிற்கு மக்களுடைய வாழ்க்கை ஒரு கொடூரமான சூழலை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நோய் கிருமிகளினுடைய தாக்குதலுக்கு டெங்கு போன்ற ஒரு கொடூரமான நோய்களினுடைய தாக்குதலுக்கு ஆட்படும் அபாயம் உள்ள மக்கள் மேலும் மேலும் பல புதிய நோய்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நோய் தாக்குதல்கள் என்பது உண்மையில் அதை நாம் எதிர்கொள்வது என்பது மிக கடினமான ஒன்று. ஏனென்றால் இதுவரைக்கும் பல்வேறு விதமான மர்மமான காய்ச்சல்களும் நோய்களும் இங்கே தொடர்ந்து பரவி கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இருக்கிற போது அடிப்படை சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் நாம் எவ்வளவு பெரிய கவனத்தை செலுத்தி இருக்க வேண்டும், அதற்கான மருத்துவ அமைப்புகளை எவ்வளவு கவனமாக வைத்திருக்க வேண்டும், நாம் கழிவுநீர் தொடர்பாகவும் மழைத்தண்ணீர் தொடர்பாகவும் எவ்வளவு முன்னெச்சரிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே செய்யாமல் மழை வருகிற போது திகைத்து நிற்பது என்பது இந்த அரசு முற்றாக மக்களை கைவிட்டு விட்டது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த மழைக்காலத்தை நாம் கடப்பது என்பது மிக சவாலான ஒரு விஷயம். மக்கள் எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையோடு இருந்தாலும் கூட அடிப்படை வசதிகள், கட்டுமானங்கள் இல்லாவிட்டால் ஒரு சிறிய மழை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் கூட மிக பெரிதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மழைக்காலத்திலிருந்தும் இந்த அரசு கடந்த 4 ஆண்டுகளில் எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாதது போல, அதன் மூலமாக எந்த மேம்பாட்டையும் செய்யாதது போல இந்த மழைக்காலத்திலும் கூட அது மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை என்கிற அவலக்காட்சியை பார்க்கிற போது இங்கு அரசு என்ற ஒன்று இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம்தான் எழுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.